இன்றைக்கி பைத்தான் ஆப்ரேட்டரில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்னன்றதை பார்க்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 கொடுக்குறேன். எக்ஸுன்றது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள்குள்ளே நான் ஒரு வேல்யூவை அசைன் பண்ணணும். அதுக்கு 15ன்ற வேல்யூவை கொடுத்துட்றேன். அந்த ஈக்குவல் டு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் வந்து வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு வேரியபிள்குள்ளே ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த அசைன்மெண்ட் அப்படின்ற ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிபைட், மாடுலஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்போனண்ட், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு எப்படி வந்து ப்ரோக்ராம் சால்வ் பண்ணுறான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு x is equal to 5 அப்படின்றத மென்ஷன் பண்ணாங்கன்னா x is equal to 5 நமக்கு வந்துடும். இப்போது ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னா x ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றது சின்டெக்ஸ். சரிங்களா? இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸுன்ற இடத்துல 5ன்ற வேல்யூ வச்சுட்டு 5 + 5 அப்படின்றது 10. ஓகேங்களா? அந்த 10 வேல்யூ வச்சு தான் அடுத்ததை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ ப்ரோக்ராமிங்கில் பார்க்கலாம். ப்ரோக்ராமிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா x is equal to 5 print x அப்படின்னு கொடுத்துட்டோன்னா எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு 5 தான் ஆன்சர் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா 5 ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றத நமக்கு பண்ணி கொடுக்கும். அப்போது 5 + 5 என்னது 10, அதை அசைன் பண்ணி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் பண்ணுது. அந்த 10ன்ற வேல்யூவை எடுத்துக்கிட்டு எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 5 அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபைட் பண்ண சொல்லுது. மல்டிபைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 25 அப்படின்றது ஆன்சராக வரும். சரிங்களா? 5ன்ற வேல்யூ வச்சு நம்ம அடுத்த 5ஓட மல்டிபைட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணோன்னாலும் நமக்கு அதே தான். இப்போ டிவைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாயிண்ட் வைஸில் 5.0 அந்த மாதிரி நமக்கு மென்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷனில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃப்ளோர் டிவிஷன்லேயும் அப்படி தான். எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஸ்லாஷ் அப்படின்றது ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷனில் நம்ம கொடுக்கும்போது ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணிடணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றத மென்ஷன் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண சொன்னோம் அப்படின்னா இது ரெண்டையும் இது பண்ணி ஃப்ளோர் டிவிஷன் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இன்ட் வேல்யூவில் தான் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பொனண்ட்டில் கொடுக்குறோம். எக்ஸ்பொனண்ட் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வேல்யூ 2. அப்போ இந்த 2ன்ற வேல்யூ வந்து பவராக எடுத்துக்கும் போது 2ஓட 5 இது பண்ணும்போது 2ஓட பவர் வந்து 5 அப்படின்னும் போது நமக்கு ஆன்சர் வந்து 32 அப்படின்றது நமக்கு விசிபிள் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடுலஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிமைண்டரை தான் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு வந்த வேல்யூ 32, அதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிமைண்டர் வந்துட்டு 2 அப்படின்றது மென்ஷன் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு வேல்யூவை வந்து ஒரு வேரியபிள்குள்ளே எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்ற கான்செப்டை இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜிவி அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.